ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வேறு என்ன, வீக்கெண்ட் ஆகிடுச்சுல்ல, வீக்கெண்ட் ஷாப்பிங் தான். வீக்கெண்ட் ஷாப்பிங்கில் வித்தியாசமான கடையில் உங்களை கொண்டு போய் காட்டணும் அப்படின்றது தான் என்னுடைய கோலே. அப்படி நான் ஒரு கடையை தேடிட்டு இருக்கும் போது தான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த கடையில் எது எடுத்தாலும் 3 grams அப்படின்னு போட்டிருந்தானுங்க. நம்ம ஊர்லலாம் எது எடுத்தாலும் 10 ரூபாய் அப்படின்னு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடை தான். உடனே அந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நானும் என் ஒய்ஃபும் பாப்பா தூக்கி வண்டியில் போட்டு கிளம்பிட்டோம். இந்த கடை ஓப்பன் பண்ணிட்டாங்களா? ஓகே, இங்கே ரொம்ப நாளாக இந்த கடை ஓப்பன் பண்ணுவோம் கம்மிங் ஜூன் போர்டு தான் வச்சுட்டு இருந்தானுங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த பில்டிங் எப்படியாவது கட்டி முடிப்பாங்க நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட 6 years தான் இந்த பில்டிங் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன கடை தெரியுதா? பீஸா ஷாப் மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் இது பீஸா ஷாப் இல்லைங்க, நம்ம வசந்த பவன் ஹோட்டல் தான். ஓகே, கேஎஃப்சி இருக்குது, பீஸா ஹட் இருக்குது, எல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்கிற அதே நார்மல் கடைங்க தான். ஓகே, இது ஷராப். அந்த வீடியோவில் வந்து அவன் வெறும் கேப்ஷனில் இது மட்டும்தான் வச்சுருந்தான். ஷராப் டிஜே மெட்ரோ பக்கத்தில் டே டு டே அதோட லெஃப்ட்டில் தான் அந்த கடை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தான். கடையோட பேரை அவன் அதில் மென்ஷனே பண்ணல. சரி, என்ன கடை பேராக இருக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பான்னு நான் கமெண்ட்ஸில் போய் தேடி பார்த்தா அங்கே 100 பேர் என்ன மாதிரியே கடை பேர் சொல்லுன்னு கமெண்ட்ஸ் பண்ணி வச்சுருந்தானுங்க. ஓகே, அப்புறமா நாங்களே தான் இந்த கடையை தேடி கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த டே டு டே வந்து ஷராப் டிஜே டே டு டே. நம்ம டே டு டே ஷாப்பிங் போட்டிருந்தது வந்து அல்கராமா, அதோடைய சின்ன பிரான்ச் தான் இது. வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு இங்கே ஏதாவது ஒன்று 2 பொருள் வாங்கினோன்னா இங்கே வந்து வாங்கிக்கணும். அங்கே வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா பார்த்து வாங்கணும் அப்படின்னா நம்ம அந்த கராமா டே டு டே போய்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ அந்த கடை கிட்ட வந்துட்டோம். அந்த வீடியோவில் நாங்கள் ஜஸ்ட் இந்த எல்லோ கலர் போர்டு, அந்த ப்ளூ கலரில் அந்த கடையோட பேர் இருந்தது. அதை வச்சு தாங்க இந்த கடையை நாங்கள் கண்டே பிடிச்சோம். இது என்னடா மிஷின் வச்சுருக்கீங்க? என்னடா கடை பேர் இது? ஹவு பூ இப்படி ஒரு கடை பேரா? எவ்ரிதிங் 3 grams. ஓகே, நமக்கு எது எடுத்தாலும் 3 gramsன்ற கடை இது தானே. ஓகே, அவன் பேர் என்ன வேணால் வச்சுட்டு போட்டோம். சரி வாங்க இந்த கடைக்கே போய் பார்க்கணும். என்னடா 12 grams போட்டு வச்சுருக்கீங்க? ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இதெல்லாம் சில பிராண்ட்ஸு, ஸோ அதனால் இது மட்டும் பர்டிகுலராக இந்த 12 grams 18 gramsனு போட்டிருப்போம், மீதியெல்லாம் நீங்கள் எது எடுத்தாலும் 3 grams தான் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது. இது வந்து 3 grams அப்படின்றதுனாலே நாங்கள் பெரிய பொருட்கள் இருக்காது, மோஸ்ட்லி சின்ன பொருட்கள் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இங்கே வந்தோம். ஆனால் இங்கே பெரிய பொருட்களும் இருந்தது சில விஷயங்கள், ஆனால் மோஸ்ட்லி சின்ன பொருட்கள் தான் இருக்கும். பெருசாக எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. சின்ன பொருட்கள், இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம டே டு டேலேயே பார்த்துருப்போம். இதெல்லாம் 1 grams 2 gramsலேயே நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இது சிகரெட்டை இது பண்ணுவாங்க இல்லையா, இது நமக்கு அது தேவைப்படாது. ஓகே, இதெல்லாம் நார்மல் அதே கப்ஸ் தான். இதை நான் குக்கிங் வீடியோஸ்க்காக வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, பார்க்கலாம், மாட்டுச்சுன்னா பார்க்கலாம். ஒரு நல்ல டிசைனில் ஏதாவது கப் மாட்டுச்சுன்னா பார்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ், பொம்மை, டாய்ஸ், இந்த டாய்ஸ்லாம் தான் வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் அந்த பார்க் வீடியோலேயே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் டாய்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி இவங்க மண்ணை நோண்டி விளையாடிட்டு இருப்பாங்க, அந்த சாண்ட் டாய்ஸ். கரெக்ட், அந்த சாண்ட் டாய்ஸ்லாம் இங்கே 3 gramsலேயே இருக்குது. சூப்பராக இருந்தது. ஓகே, 3 gramsக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே, நிறைய டாய்ஸ் இருந்தது, ஏகப்பட்ட டாய்ஸ். ஆக்சுவலி குழந்தைங்களுக்காக நிறைய இங்கே இருந்தது. இதெல்லாம் நார்மல் துப்பாக்கி தான், நம்ம ஊரில் இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது, பெருசாக ஒன்றும் இல்லை. அப்புறம் சில டாய்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. 3 gramsக்கு இதெல்லாம் நல்ல குவாலிட்டி தான். இது என்னடா அமீபா மாதிரி இஷ்டத்துக்கு ஒரு ஷேப், அது கிளாக்குங்க, அது இஷ்டத்துக்கு ஒரு ஷேப் வச்சுருக்காங்க. அந்த கார் வந்து நான் வந்து டிமோவில் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். 2 கார் 5 grams அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். ஓகே, இது வந்து ஒரு கார் 3 grams போட்டிருக்காங்க இங்கே. ஆனால் இன்னும் 3 gramsக்கு நல்ல இது பெல்ட் இது தாங்க. 3 gramsக்குலாம் இது ஒரு நல்ல டீல். இது சில பெல்ட்டை விட சில பெல்ட் நல்ல குவாலிட்டிலேயே இருந்தது.
ஸோ 3 கிராம்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்க டீலு இங்கே ஏதாவது ஒன்று எடுக்கணுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். வந்துடுச்சு பாருங்கள் கிளாஸ் செக்ஷன்ஸ். எனக்கு இன்னும் இந்த கிளாஸ் செக்ஷன்ஸை பார்த்தா மட்டுமே ஒரு புது வைப் வந்துடுங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரிலாம் பாட்டில் பார்த்தாலே உடனே அதை வாங்கி வீட்டில் வச்சிடணும் அப்படின்னு தோணும். நீங்கள் நிறைய என்னோடய வீடியோவில் எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த குக்கிங் ஐட்டம்ஸில் நான் அதிகமாக அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் மோஸ்ட்லி கிளாஸ் ஐட்டம்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன். வீட்டில் இருக்க ஒரு பொருளுக்கும் அது அதே மாதிரி கிளாஸில் இருந்துன்னா ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் வந்து அந்த கபோர்டில் வைக்கிற அந்த பொடி அது இதுன்னு நிறைய இருந்தது. நார்மல் வாட்சஸ், எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறவங்க, அதுதான் ப்ளம்பர் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கான நிறைய டூல்ஸ் இருந்தது இல்லை. இதெல்லாம் 3 கிராம்ஸ்லாம் நல்ல டீல்ஸ் தான். ஓகே, கிளாத், இது குழந்தைங்களுக்கான கிளாத், இது வந்து பில்லோ கவர்ஸ். ஓகே, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, நல்ல குவாலிட்டிலேயே இருந்தது. இது நார்மல் ஸ்மால் டஸ்ட்பின்ஸ். இதெல்லாம் கப்ஸ், இந்த கப்லாம் ஓகே, இதெல்லாம் ஆனால் 3 கிராம்ஸ் கிடையாது. இந்தமாரி பெரிய பெரிய கூடைங்க, இதெல்லாம் ஒரு நல்ல டீல் தான், சூப்பராகவே இருந்துச்சு. இது முதுகு சொறிகிறது தானே? ஆமாம், ஆனால் அது கீழே என்னது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கான். இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அது தலையை இது பண்ணுறது ஓகே, ஆனால் இது கீறுது தலையை. ஸ்மூத்தாக இருக்க மாதிரி எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ப்ரெஷ் எல்லாம் நார்மலாக 1 கிராம்ஸ்லேயே கிடைக்கும். ஸோ அது வேண்டாம். வேறு என்ன இருக்குது? இதெல்லாம் ப்ரஷ். ஓகே, கப்ஸ், அந்த ரைஸ் ஃபில்டர் பண்ணுறது அந்த இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நார்மல் பிளாஸ்டிக் கப்ஸ் தான். ஓகே, இந்த பக்கெட் இதெல்லாம் வேணால் வாங்கலாம். இந்த பக்கெட்டு, அப்புறம் மக்கு, சேரு, மோடோஸ், இந்த மாதிரிலாம் எடுக்கலாம். இந்த மாதிரி கிச்சனு ரெஸ்ட் ரூம் ஐட்டம்ஸ், ஓகே ரெஸ்ட் ரூம் ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது, அது எடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, நிஜமாகவே செம்மையாக இருந்தது. எல்லாத்துலேயும் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். ஸ்லிப்பர்ஸ்லாம் 3 கிராம்ஸ்லாம் செம்ம டீலுங்க. அதுவும் அந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் நல்லாவே இருந்தது, பெருசாக டேமேஜ்லாம் எதுவுமே கிடையாது, நல்லாவே இருந்தது. இதெல்லாம் பென்ஸ், மல்டி கலர் பென்ஸ், ஸ்கெச்சஸ். எஸ், இதெல்லாம் நார்மல் ஸ்டேஷ்னரி திங்ஸ் தான். இதை பற்றி இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் அடுத்து வரும், நான் உங்களுக்கு அதில் கிளியராக சொல்கிறேன். இதெல்லாம் என்னோடய பாப்பா பர்த்டே அப்போ ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தப்ப எனக்கு இந்த கடை மாட்டலை. ஆக்சுவலி அப்போ நான் டே டு டேக்கு 4-5 வாட்டி அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த சமயத்துலலாம் எனக்கு இந்த டீல் கிடச்சிருந்ததுன்னா சூப்பராக வாங்கியிருக்கலாம். என்னது இது? மார்க்கரா? ஓகே, மார்க்கர். கிஃப்ட் பாக்ஸஸ், இங்கே வந்து கிஃப்ட் பாக்ஸஸ் விற்பாங்க, அது ஏன்னு தெரியல. கிஃப்ட்டை தனியாக வாங்கிட்டு இந்த பாக்ஸையும் தனியாக வாங்கிட்டு அப்புறமா கிஃப்ட் கொடுக்கணும். ஓகே, பாப்பாவோட திங்ஸ் தான். ஓகே, பாப்பாங்களுக்கு நிறைய டீல் இருந்தது. இது ஐடி கார்ட்ஸ், பர்ஃப்யூம், கீச்செயின்ஸ். கீச்செயின்ஸும் சொல்ல மறந்துட்டு. கீச்செயின்ஸ் சூப்பராக இருந்தது. 3 கிராம்ஸ்க்கு நல்ல குவாலிட்டியில் சூப்பர் கீச்செயின்ஸ். ஃபேன், ஓகே, இந்த ஃபேன் கூட நல்ல குவாலிட்டியில் இருந்தது. 3 கிராம்ஸ்க்கு அது நல்ல பெஸ்ட்டு டீல் தான். இங்கே பார்த்தீங்களா, மல்டி ஃபங்க்ஷன் வார்மர்ஸ். இது வந்து அந்த வார்மருங்க, இந்த ஃப்ளக்கை இது பண்ணிவிட்டு இது மேலே நம்ம கப்பு ஏதாவது ஒன்று வச்சோன்னா, ஓகே, இந்த டீ கப், காஃபி கப் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சோம்னா அந்த கப்பை வந்து சூடாக்கி கொடுத்துரும். அது உள்ளே இருக்க காஃபியை கெட்டில் மாதிரி. நைஸ் ஒன். இது 3 கிராம்ஸ்லாம் நல்ல டீல். இந்த கப்ஸ் பாருங்களேன், ஒன்று ஒரு டிசைனில் ஹார்டின் ஷேப், ஆரஞ்ச் ஷேப். இது வந்து ஆரஞ்சு, இது வந்து லெமன்,
அப்படின்ற மாதிரி. இது பாருங்கள், இது ஒன்று ஒன்று ஒரு டிசைனில் அழகாக ப்ளூ கலர். இது வந்து அந்த இலை இருக்க மாதிரி கீழே இருக்கிறதுலாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பம்கின் சூப்பராக பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. இது வந்து ஷார்ப்னரா? நான் ஏதோ டால்னு நினச்சேன். ஓகே, இது எரேசர். ஓகே, அந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கிறதும் எரேசர் தான். இதுவும் ஷார்ப்னர். ஓகே, நான் இதெல்லாம் குட்டி குட்டி பொம்மைன்னு நினச்சேங்க, கீ செயின்ஸ் பொம்மை அந்த மாதிரி நினச்சேன். இதுவும் எரேசர் தான். ஓகே, ரைட், நல்லா இருக்கு. ஆனால் இப்போ தேவைப்படாது. இந்த கிச்சன் தான் நான் சொன்னேங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கண்டிப்பாக ஒன்று எடுத்துப்பேன். நல்ல குவாலிட்டியில் சூப்பராக இருக்குங்க. ஸ்பைடர் மேன் அழகாக ஜர்க்கின் போட்டுருக்க மாதிரி. இங்கே பாருங்கள், டோரேமான் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்ல குவாலிட்டியில் சூப்பராக இருக்குங்க. நைஸ். இந்த பால் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு, சூப்பராக. ஓகே, ஆக்சுவலி கீச்செயின் கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட ஒரு பெரிய பாக்ஸே இருக்கும். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கீச்செயின்ஸ் ஆச்சு இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ வச்சுருக்கேன் நான். பாப்பா கொஞ்சம் டயர்டாயிட்டாங்க. ஸோ அதனால் நானும் பாப்பாவும் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, இருங்க நான் கடையை இன்னும் ஒரு தடவை ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட் போயிட்டாங்க. வாலு பொண்ணு. ஓகே, அவளோட விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் கடையெல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா நல்லா இருட்டிடுச்சு. இப்போ இந்த நைட் வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எங்களுக்கும் லைட்டாக பசிக்குது. நாங்களும் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ அட்லி. பை.